ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது பாருங்கள். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தரின் வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களையும் கடந்து, கடைசி மணி நேரங்கள் என்பதையும் கடந்து, கடைசி மணித்துளிகளில் நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் நடைபெறுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது அதிகமாய் உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் அநேக காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் எப்பொழுது வேண்டுமானாலும் தன் மகிமையின் சபையை தன்னோடு கூட எடுத்துக்கொள்வார் என்ற இரகசியத்தை எல்லாம் மிக அதிகமாய் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை ஒரு சனப்பொழுதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடைபெற இருக்கிறது. மகிமையின் சபையாகிய நம்மை தன்னோடு கூட கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் சேர்த்து கொள்ள இருக்கிறார். இவைகளை எல்லாம் இந்த கடைசி நாட்களில் பல பேர் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அறிவு மாத்திரம் நமக்கு போதுமா? கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை குறித்த இந்த அறிவு மாத்திரம் நமக்கு போதுமானதா இருக்கிறதா? இதில் தெளிவு மாத்திரம் நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தர் சீக்கிரம் வர இருக்கிறார், அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது, இதை மாத்திரம் நாம் புரிந்து கொண்டால் அது மாத்திரம் போதுமா? ஆனால் இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், தன் சபையிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், இதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். தேவனுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை இந்த கடைசி நாட்களில் தேவ ஜனங்கள் மாத்திரமல்ல, தேவனை அறியாத புறஜாதிகளில் கூட பல பேருக்குள் இப்பொழுது ஒரு பயம் தொற்றிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வரப்போகிறாராமே என்று சொல்லி புறஜாதிகளே விசாரிக்கத்தக்கதான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் தேவனை அறிந்திருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் மிக அதிகமாய் உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உணர்வை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நாம் திருப்தி அடைந்து போய்விடக்கூடாது. இதன் மத்தியில் இந்த கடைசி நாட்களில், கடைசி மணித்துளிகளில் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட இருக்கிறார். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசியுங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும், மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் முன்னுரைத்து விட்டு சென்றார். நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அதே போன்றதான காரியம் அவருடைய வருகையின் காலத்திலும் நடைபெறும் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். வாசிங்கள் 24வது அதிகாரத்தில் 38வது வசனத்தையும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே, ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறதை கவனித்து பாருங்கள். எப்படி எனில் ஜலப்பிரளயம் உண்டாவதற்கு முன்பாக நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் என்று சொல்லி பகுத்து காட்டுகிறார். அந்த இடத்தில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலம், நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாட்கள் என்று சொல்லி அங்கு இரண்டாய் பகுத்து காட்டுகிறார். பாருங்கள், அந்த காலத்தை, நோவாவின் காலத்தை இரண்டாய் அங்கு பிரித்து காட்டுகிறார். ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலம், அதோடு கூட நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் இரண்டாய் பகுத்து காட்டுகிறார். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில்
38வது வசனத்தை. எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஒன்றில் தொடங்கி இன்னொன்று வரையிலும் சுட்டி காட்டுகிறார். ஜலப்பிரளயத்துக்கு என்று சொல்லி துவங்கி பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு சுட்டி காட்டுகிறதை கவனித்து பாருங்கள். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். இன்னும் ஒரு பிரிவையும் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு சுட்டி காட்டுகிறார். வாரிக்கொண்டு போகப்பட்ட ஜனங்கள், பேழைக்குள் பிரவேசித்த மற்றொரு கூட்டம் என்று சொல்லி இன்னும் ஒரு காரியத்தை பகுத்து காட்டுகிறார். நோவாவின் காலத்தை இரண்டாய் அங்கு பிரித்து காட்டுகிறார். அதே போல நோவாவின் காலத்தில் காணப்பட்ட ஜனங்களில் இருந்த இரண்டு பிரிவுகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். தேவன் தன்னுடைய வருகை குறித்து பேசும் பொழுது நோவாவின் காலத்தோடு கூட அதை ஒப்பிட்டு காட்டினார். அன்றைக்கு நோவாவின் காலத்தில் எப்படி நடைபெற்றதோ அதே போலத்தான் என் வருகையின் காலத்திலும் நடைபெறும் என்று சொல்லி கர்த்தர் சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார். நோவா யார் என்பது உலகத்துக்கு தெரியாது. பேழை எப்படியாய் கட்டப்பட்டது என்பதும் உலகத்துக்கு தெரியாது. அப்படி என்றால் இந்த நோவாவை குறித்த இந்த அடையாளம் சபைக்குத்தான் பிரத்யோகமாய் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற அடையாளமாய் காணப்படுகிறது. கர்த்தர் சபைக்கென்று தான் இதை சுட்டி காட்டுகிறார். அப்படி என்றால் அன்றைக்கு என்ன நடைபெற்றதோ அதே காரியம்தான் இந்த கடைசி நாட்களிலும் நடைபெறும் என்று சொல்லி கர்த்தர் இரண்டாய் பகுத்து காட்டுகிறார். எப்படி அதை பிரித்து காட்டுகிறார்? பேழைக்கு உட்பட்டவர்கள், பேழைக்கு உட்படாதவர்கள் என்று சொல்லி பிரித்து காட்டுகிறார். ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலம், நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் என்று சொல்லி இரண்டாய் பிரித்து காட்டி, அதை தொடர்ந்து ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் என்று சொல்லி வாரிக்கொண்டு போகப்பட்ட ஜனங்களை குறித்தும் தப்புவிக்கப்பட்ட நோவாவின் குடும்பத்தை குறித்தும் பகுத்து காட்டுகிறார். ஒட்டு மொத்தத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு சுட்டி காட்டுகிற இரண்டு மிக முக்கியமான பிரிவு எப்படிப்பட்டது? பேழைக்கு உட்பட்டவர்கள், பேழைக்கு உட்படாதவர்கள் என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அந்த நாட்களில் எப்படி நடைபெற்றது என்பதை நாம் பலமுறை வேதத்தில் தியானித்திருக்கிறோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடைபெற்றது என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பலமுறை இடைப்பட்டிருக்கிறார். மீண்டும் அதே பகுதியிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் ஒரு தேவ செய்தியின் மூலமாய் நம்மோடு கூட இடைபட இருக்கிறார். பாருங்கள், அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற காரியம் எப்படியா இருந்தது, அதே சமயத்தில் நடைபெற்ற இன்னும் ஒரு காரியம் எப்படியா இருந்தது, நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைபட இருக்கிறார். மீண்டும் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை வாசியுங்கள். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். பெண் கொடுத்தார்கள், பெண் கொண்டார்கள், தங்கள் வாழ்க்கையை இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் ஒன்றையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை கவனித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் 17வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் இதை குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும்
ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம், உணர்வற்ற முறையில் நடந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். உணராதிருந்தார்கள், எதை குறித்தும் உணரவில்லை. சமீப நாட்களில் ஒட்டுமொத்த உலகத்தையும் தலைகீழாய் புரட்டி போடத்தக்கதாய் எல்லா இடங்களிலும் பெருகி கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்கிற நோய் தொற்று உலக ஜனங்களின் வாழ்க்கை ஸ்தம்பித்து போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த உலகத்தின் இயல்பும் முடக்கப்பட்ட ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெகு சீக்கிரத்தில் அத்தனையும் மாற்றப்பட்டு இயல்பு நிலைக்கு நேராய் உலகம் திரும்பி முந்தி செய்த அதே பாவம், அதே அக்கிரமம், அதே விதமான கொடிதான மிக கொடிதான பாவங்களை தொடர்ந்து செய்யத்தான் இருக்கிறது. ஏன் இந்த காலகட்டத்திலும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நோய் தொற்றின் தீவிரம் அதிகரித்து கொண்டிருந்தாலும் பாவம் குறைந்ததாய் நாம் பார்க்கவில்லை. மரண பயம் ஜனங்களுக்குள் ஏற்பட்டிருந்தாலும் பாவத்தை விட்டு ஒரு கூட்டம் விலகி வராமல் இன்னும் பாவத்தில் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் கூட பல சமயங்கள் நம்முடைய தேசத்தில் பார்க்கிறோம் அல்லவா, நாம் கூட நம்முடைய சுற்று வட்டாரங்களில் இதை பார்க்கிறோம் அல்லவா. கொஞ்சம் ஊரடங்கு தளர்த்தப்பட்டவுடன் ஜனங்கள் எதை நோக்கி ஓடுகிறார்கள்? அத்தியாவசிய தேவைகளை வாங்குவதற்காக ஓடுகிற ஒரு கூட்டம் இருந்தாலும் குடிப்பதற்கும் வெறிப்பதற்கும் பாவத்தை செய்வதற்கும் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ, அன்றைக்கு ஜனங்கள் எப்படி உணர்வற்றவர்களாய் காணப்பட்டார்களோ அதே போலத்தான் உணர்வற்றவர்களாய் உலகம் முழுவதும் உணர்வற்ற கூட்டத்தினால் நிறைந்திருப்பதை வெளியரங்கமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. இவைகள் எதை காட்டுகிறது? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாயிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. உணர்வற்றவர்கள் வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். தானியேலின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரமாட்டான். துன்மார்க்கரில் ஒருவராவது உணர்ந்து கொள்வது இல்லை. இன்னும் துன்மார்க்கத்தில் பெருகிக் கொண்டிருப்பார்கள். எதை காட்டுகிறது? ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படிதான் கர்த்தரின் வருகை, தேவனின் பிரசன்னம், மகிமையின் சபையை எடுத்துக்கொள்ளும் பொழுது, மகிமையின் சபை தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிற இந்த இரகசிய வருகை நடைபெறும் வரையிலும் உலகத்தில் ஜனங்கள் உணர்ந்து கொள்வது இல்லை. துன்மார்க்கர்கள் உணர்ந்து கொள்வது இல்லை. இன்னும் துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு நேராய்தான் துணிகரம் கொண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் அதிகமாய் சபைக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். நோவாவின் காலத்தில் என்ன நடைபெற்றதோ அதே போன்றதான காரியம்தான் மனுஷகுமாரனின் நாட்களிலும் காலத்திலும் நடைபெறும் என்று சொல்லி கர்த்தர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு கூட்டம் உணர்வற்றவர்கள், வேலைக்கு உட்படாத அந்த கூட்டம் புசித்தல், குடித்தல், இயல்பான வாழ்க்கையை வாழுதல், பாவத்துக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தல் என்று சொல்லி பாவத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். ஆனால் தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அன்றைக்கு நோவா என்ன செய்தார் அதை தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி
கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். மீண்டும் வாசியுங்கள். 24வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசியுங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஒரு கூட்டம் உணர்வற்றவதாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் உணர்வற்ற நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு சிறு கூட்டம் எப்படியாய் செயல்பட்டது? நோவாவின் நாட்களில் ஒரு கூட்டம் பாவத்தில் மூழ்கி கிடந்தது. இன்னும் ஒரு சிறு கூட்டம் எப்படியாய் கிரியை செய்தது. அதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் சபையிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நோவா என்று சொல்லப்படும் பொழுது நோவாவை மாத்திரம் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டாமல் நோவாவோடு கூட இணைந்து செயல்பட்ட அவர் குடும்பத்தையும் தான் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நோவாவும் நோவாவின் குடும்பமும் அந்த நாட்களில் எப்படி செயல்பட்டது? ஏனென்றால் மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடைபெறும். நோவாவின் குடும்பம் செயல்பட்டது போலத்தான் தேவனை அறிந்த ஜனங்களும் செயல்படுவார்கள் என்பதையும் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் முன்னுரைத்திருக்கிறார். மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அப்படியே நடைபெறும் என்று சொன்னால், அன்றைக்கு நோவாவும் நோவாவின் குடும்பமும் எப்படி செயல்பட்டதோ அதே போலத்தான் நீங்களும் நானும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. கொப்பேர் மரத்தினால் பேழையை உண்டாக்கு. கர்த்தர் நோவாவிடத்தில் சொன்ன முதல் கட்டளையை பாருங்கள். பேழையை உண்டாக்கு என்று சொல்லி கர்த்தர் தன் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். பேழையை உண்டு பண்ணுதல். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியாகவே நோவாவும் செய்து முடித்தார் பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 7வது வசனத்தையும் வாசியுங்கள். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பேழையை கட்டுதல் என்பது ஒரு தனி மனிதனினால் செய்து முடிக்கக்கூடிய காரியம் அல்ல. ஒரு தனி மனிதன் மாத்திரம் அதை செய்து முடிக்க முடியாது. பேழையை கட்டி எழுப்பு என்று சொல்லி கர்த்தர் நோவாவுக்கு கட்டளை கொடுத்தார். அதை அவர் தனி மனிதனாய் கட்டி முடிக்கவில்லை. கடைசி நாட்களிலும் கர்த்தர் சபைக்கு உணர்த்தி காட்டுகிற காரியம், கடைசி நாட்களில் தனி மனிதர்களாய் நின்று சாதிக்க முடியாது. மாறாக அன்றைக்கு நோவாவின் காலத்தில் எப்படி நடைபெற்றதோ அப்படி என்றால் நோவாவும் நோவாவின் குடும்பமும், நோவாவின் மனைவி, நோவாவின் 3 குமாரர்கள், அதோடு கூட நோவாவின் 3 குமாரர்களின் மனைவிகள் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். ஆக மொத்தத்தில் எத்தனை பேர் என்று சொல்லி கர்த்தர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 1 பேதுருவின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் அந்த நாட்களில் தனி மனிதனாய் நோவா அந்த பேழையை ஆயத்தம் பண்ணினாரா? இல்லை. நோவாவோடு கூட இணைந்து செயல்பட்ட நோவாவின் மனைவி, நோவாவும் அவருடைய குமாரர்களும் இணைந்து செயல்பட்ட நோவாவின் 3 குமாரர்கள், அதோடு கூட இணைந்து செயல்பட்ட நோவாவின் 3 மருமகள்கள். ஆக மொத்தத்தில் 8 பேர் என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். 8 பேர் இணைந்து பேழையை கட்டி எழுப்பினார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடைபெற்றதோ அதே போலத்தான் இந்த கடைசி நாட்களிலும் நடைபெறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பேழையை கட்டுதல் என்பது எதை உணர்த்தி காட்டுகிறது?
எதற்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எபிரேயரின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். பேழையை கட்டி எழுப்புதல் என்பது எதற்கு நிழலாட்டமாய் இருக்கிறது? பேழையை அவர் கட்டி எழுப்பினாலும் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நமக்கு நிலையான நகரம் இல்லை என்ற இரகசியத்தை அறிந்திருக்கிறோம். வரப்போகிறது என்று சொன்னால் அது எப்படிப்பட்டது? பேழையை உண்டு பண்ணுதல் எதை உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறது? வரப்போகிற காரியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள். கட்டி எழுப்பினார், வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவின் நாட்களில் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். அவர்களும் கட்டி எழுப்பினார்கள். நோவாவும் கட்டி எழுப்பினார். ஆனால் அவர்கள் கட்டி எழுப்பினதற்கும் நோவாவும் நோவாவுடைய மனைவியும் 3 குமாரர்களும் 3 மருமக்கள்களும் இணைந்து கட்டி எழுப்பினதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை என்பதை உணர்த்தி காட்டி கட்டினார்கள். வரப்போகிறதை, எது வரப்போகிறது? வாசியுங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். வரப்போகிறதற்காக நாம் எதிர்பார்த்து தேடிக்கொண்டிருக்கிறோம். வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போகிறது என்று சொன்னால் எது? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரம். அதுதான் பிலிப்பியரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தாமே நமக்காக கட்டி உண்டாக்கி கொண்டிருக்கிற அஸ்திபாரம் உள்ள நகரமாகிய பரலோகம் அவருடைய வீடு. அதை நாடி தேடிக்கொண்டிருக்கிறோம். பேழையை கட்டுதல் என்பது திருஷ்டாந்தமாய், நிழலாட்டமாய் எதை காட்டிக் கொண்டிருக்கிறது? நாங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. ஏனென்றால் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. பேழையை கிளம்ப பண்ணிற்று. நாங்கள் இந்த இடத்தில் நிலைத்து நிற்கப் போகிறது இல்லை, மாறாக கிளம்பி போக இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களை எடுத்துக்கொள்ள இருக்கிறார் என்பதை மறைமுகமாய் உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறோம். நோவா கட்டின பேழை எதற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது? எதை சபைக்கு உணர்த்தி காட்டுகிறது? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் நாம் அல்ல. இந்த மண்ணுக்குரியவர்கள் நாம் அல்ல. மாறாக தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்தை நோக்கி நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் கிளம்ப இருக்கிறோம் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். பேழையை கட்டி எழுப்பு. நீ கொப்பேர் மரத்தால் நீ உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லி கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் நோவாவோடு கூட இடைப்பட்டார். நோவாவும் நோவாவின் குடும்பமும் இணைந்து அந்த பேழையை கட்டி எழுப்பினார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் சபைக்கு சுட்டி காட்டுகிற மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த கடைசி நாட்களில் சபையானது அதி தீவிரமாய் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்கள். வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான்.
நோவாவின் காலத்தில் என்ன நடைபெற்றதோ அதே போலத்தான் மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடைபெறும். அப்படி என்றால் தேவனை அறிந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல், வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்பதற்கு முழு அர்ப்பணிப்பாய் செயல்பட வேண்டியது அவசியம். சபையானது வார்த்தைக்கு நேராய் திரும்ப வேண்டியது அவசியம். வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஒரு சிறு கூட்டம் 8 பேர் மாத்திரம், சில பேராகிய 8 பேர் மாத்திரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சபையிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். நீ கொப்பேர் மரத்தால் நீ உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு. அப்படி என்றால் தரிசனம் பெற்ற அந்த நோவா, கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய தன்னை அர்ப்பணித்த நோவா எதை செய்தாரோ அதைதான் இந்த கடைசி நாட்களில் சபையும் செய்ய வேண்டும். அதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். நோவா எதை செய்தார்? பேழையை கட்டி எழுப்புவதற்கு முன்பாக நோவா செய்த முதல் காரியம் என்ன? இது ஒரு தனி மனிதன் மாத்திரம் சாதித்து முடிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல என்பதை வசனத்தில் நாம் வாசித்தோம். 8 பேரும் இணைந்து தான் செய்தார்கள். ஆனால் முதலில் அதில் தரிசனத்தை பெற்றது யார்? நோவா. இப்படி செய்ய வேண்டும், தேவன் இதை தான் எதிர்பார்க்கிறார் என்று தேவனுடைய வார்த்தையில் கற்றுக்கொண்ட நோவா, தேவனுடைய வார்த்தை இடைப்பட்ட பொழுது அந்த தெய்வீக தரிசனத்தை பெற்றுக்கொண்ட நோவா, அந்த தரிசனத்தை அவர் முதலில் யாருக்கு கற்றுக் கொடுத்தார்? முதலில் யாருக்குள் அந்த தரிசனத்தை அவர் ஊற்ற ஆரம்பித்தார்? இதைதான் சபையானது இந்த கடைசி நாட்களில் செய்ய வேண்டிய முதல் காரியமாய் காணப்படுகிறது. நோவா தரிசனத்தை பெற்றுக்கொண்டு தேவன் தன்னிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த மகிமையான காரியத்தை புரிந்து கொண்டு முதலில் அதை தன் மனைவிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தன் மருமகள்களுக்கும் அந்த தெய்வீக தரிசனத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். சபையானதும் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும் என்கிற அந்த தெய்வீக தரிசனத்தை பெற்றுக்கொண்ட நோவாவை போன்ற தரிசனமுள்ள தேவ ஜனமே, நோவா தரிசனத்தை பெற்றுக்கொண்டது போல ஆச்சரியமான தரிசனத்தை பெற்றிருக்கிற தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரனே, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம், உங்களுடையவர்களை தரிசனத்துக்கு நேராய் திருப்புங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நோவாவை போல தெய்வீக தரிசனத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, அன்றைக்கு நோவா பெற்றுக்கொண்ட தெய்வீக தரிசனம் எப்படிப்பட்டது? நீ உனக்கு கொப்பேர் மரத்தால் பேழையை உண்டு பண்ணு. அப்படி என்றால் சீக்கிரத்தில் கிளம்ப இருக்கிற பேழை, இந்த உலகம் நமக்கு நிலையற்றது என்பதை உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிற பேழை, தேவன் நமக்கு கட்டி எழுப்பின நகரத்தை நோக்கி நாம் புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிற பேழை, அதை கட்டி எழுப்பு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். தரிசனம் பெற்ற நோவா எப்படிப்பட்ட தரிசனம்? வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? தரிசனம் பெற்ற தேவ ஜனமே, தரிசனம் பெற்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, உங்களுடையவர்களை வார்த்தைக்கு நேராய் திருப்புங்கள். நோவா தன் மனைவியை தரிசனத்துக்கு நேராய் திருப்புகிறார். தன் குமாரர்களை கர்த்தரின் வார்த்தைக்கு நேராய் திருப்புகிறார். தன் குமாரரின் மனைவிகளை, தன் மருமகள்களை 3 பேரையும் வார்த்தைக்கு நேராய் தரிசனத்துக்கு நேராய் திருப்புகிறார். இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படும் மிக முக்கியமான வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். உங்களுடையவர்களை வார்த்தைக்கு நேராய் திருப்புங்கள். இது நாள் வரையிலும் உலகத்தின் செழிப்புக்கு நேராய் திரும்பி போய்க் கொண்டிருந்தீர்களா? தேவஜனமே, இத்தனை நாள் வரையிலும் உலகத்தின் செழிப்புகளுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்தீர்களா? தேவ ஊழியர்களே, இத்தனை நாள் வரையிலும்
செழிப்பை குறித்து பேசிக் கொண்டிருந்தீர்களா? இத்தனை நாள் வரையிலும் மண்ணுக்குரியவைகளை குறித்து உங்கள் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தீர்களா? இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடையவர்களை வார்த்தைக்கு நேராய் திருப்புங்கள், வார்த்தைக்கு நேராய் திருப்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் தரிசனங்கள் சீர்படட்டும். மண்ணுக்குரியவைகளை தரிசித்துக் கொண்டிருந்தது போதும், பொன்னையும் பொருளையும் தேடிக்கொண்டிருந்தது போதும், பெயரையும் புகழையும் தேடி ஓடிக்கொண்டிருந்தது போதும். எனக்கென்று ஒரு தனி முத்திரையை இந்த உலகத்தில் நான் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் மனம் மதிமயங்கி போனது போதும். தெய்வீக தரிசனத்துக்கு நேராய் திரும்புங்கள், தெய்வீக தரிசனத்துக்கு நேராய் திரும்புங்கள். அந்த தெய்வீக தரிசனம் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான். இதைவிட மேலான தரிசனம் வேறு ஒன்றுமில்லை. பாருங்கள், உங்களுடையவர்களை, உங்களை சார்ந்தவர்களை, உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் உற்றார் உறவினர்களை, உங்கள் சபையை, உங்கள் விசுவாச குடும்பங்களை வார்த்தைக்கு நேராய் திருப்புங்கள், வார்த்தைக்கு நேராய் திருப்புங்கள், உந்தி தள்ளுங்கள். இத்தனை நாள் வரையிலும் உலக காரியங்களை தேடி இருக்கலாம், தேவையற்ற காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கலாம், உலகத்தின் செழிப்பை குறித்தே பேசிக் கொண்டிருக்கலாம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லியே மறுரூபத்தை பேசாமல் மறந்து போயிருக்கலாம், பரிசுத்தத்தை குறித்து பேசாமல் நீங்கள் போயிருக்கலாம், கர்த்தருடைய வருகையை குறித்து உங்களுடைய ஜனங்களுக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள், என் வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். தரிசனம் சீர்படட்டும். தரிசனம் சீர்பட வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைக்கு நேராய் முதலில் திருப்பப்பட வேண்டியது அவசியம். வார்த்தை நமக்குள் வல்லமையான மாற்றத்தை கொண்டு வரும். கர்த்தரின் வார்த்தை தெய்வீக தரிசனத்துக்கு நேராய் நம்மை உந்தி தள்ள ஆரம்பிக்கும். பாருங்கள், உந்தி தள்ள ஆரம்பிக்கும். நோவாவின் நாட்களிலே கொடிதான பாவங்கள் பெருகி கொண்டிருந்தது, எல்லா பக்கமும் பாவம். ஆனால் இந்த ஒரு தனி மனிதனுக்குள் ஏற்பட்ட கர்த்தரின் வார்த்தையினால் ஏற்பட்ட அசைவு, அந்த மனிதன் அசைக்கப்பட, அந்த மனிதன் தன் மனைவியை அசைக்க, தன் குமாரர்களை அசைக்க, தன் மருமகள்களையும் அசைக்க, வார்த்தைக்கு ஏற்றார் பிரகாரம் கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ண ஆரம்பித்தார்கள், பேழையை உண்டு பண்ண ஆரம்பித்தார்கள். வாசியுங்கள், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, பேழையை கிளம்ப பண்ணிற்று. தரிசனத்துக்கு நேராய் திருப்பின நோவா, தரிசனத்துக்கு நேராய். பாருங்கள், நோவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. நோவா அதை தன் குடும்பத்தோடு கூட பகிர்ந்து கொண்டு அதே தரிசனத்துக்கு ஒத்ததாய் அவர்களை இணைந்து செயல்படத்தக்கதாய் அத்தனை பேருக்குள்ளும் அந்த தெய்வீக தரிசனத்தை கொண்டு வருகிறார். இந்த கடைசி நாட்களில் தேவ ஊழியர்களே, உங்களுடைய மந்தையை வார்த்தைக்கு நேராய் திருப்புங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புங்கள். பல சமயங்களில் மண்ணுக்குரிய காரியங்களுக்காகவே உங்கள் ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கலாம், உங்கள் ஜனங்களுடைய உலக ஆசீர்வாதங்களுக்கு நேராகவே உங்கள் ஜனங்களை நீங்கள் திருப்பி இருக்கலாம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள், வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். விசுவாசிகளே, பொன்னையும் பொருளையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆஸ்தியும் அந்தஸ்தையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சற்று கவனித்து பாருங்கள். நோவாவின் மனைவி 3 குமாரர்கள். நோவா எப்படிப்பட்டவர், தன் தகப்பனார் எப்படிப்பட்டவர், தன் கணவன் எப்படிப்பட்டவர் என்பதை அருகிலிருந்து பார்த்த மற்ற 4 பேர். நோவா எப்படிப்பட்டவர் என்பது நோவாவின் மனைவிக்கு நன்றாய் தெரியும், நோவாவின் குமாரர்களுக்கு தெரியும். அதனால் தகப்பனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கட்டுப்படுகிறார்கள். தகப்பனுடைய காரியங்களை அவர் அறிந்ததினால் இந்த 4 பேரும் ஒரே இரத்த சம்பந்தப்பட்டவர்கள், அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் சற்று கவனித்து பாருங்கள்,
நோவாவின் மருமகள்கள் 3 பேர். அவர்களுடைய பிறப்பு வளர்ப்பு வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களும் அதே தெய்வீக தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்து வந்தார்கள் என்று சொன்னால், நோவாவுக்குள்ளிருந்து வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கான கீழ்ப்படிதல் எவ்வளவு ஆச்சரியமானதாக இருந்திருக்கும். ஏனென்றால் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று சற்று கவனித்து பாருங்கள். காணாதவைகளை குறித்து. ஜலப்பிரளயம் என்பதை இதுவரையிலும் கண்டிராத உலகம். நோவாவின் நாட்கள் வரையிலும் ஜலப்பிரளயம் என்பது யாருக்கும் தெரியாது, எப்படி இருக்கும் என்று தெரியாது. வானத்திலிருந்து மழை பொழியுமா, யாருக்கும் தெரியாது. காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு. அதை பெற்றுக்கொண்ட நோவா அதையே போய் தன் மனைவியிடத்திலும் தன் 3 பிள்ளைகளிடத்திலும் சொல்லும் பொழுது, சரி தகப்பன் சொல்லுகிறார் என்று சொல்லி, கணவன் சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்கள் கீழ்ப்படிந்து இசைந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் வேறிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த 3 மருமகள்கள் எப்படி அவர்கள் வளர்ந்திருப்பார்கள் தெரியாது. ஆனால் அதே தரிசனத்திற்கு இணைந்து செயல்பட்டார்கள் என்று சொன்னார். நோவாவுக்குள்ளிருந்து பெருக்கெடுத்த விசுவாசம், நோவாவுக்குள்ளிருந்து வெளிப்பட்ட கீழ்ப்படிதல் எவ்வளவு ஆச்சரியமானதாய் காணப்பட்டிருக்கும், எவ்வளவு ஆச்சரியமாய் காணப்பட்டிருக்கும் என்பதை சற்று கவனித்து பாருங்கள், சற்று கவனித்து பாருங்கள். தேவஜனமே, இந்த கடைசி நாட்களில் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்பது உதட்டளவில் இருக்கிற ஒரு காரியமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்பது வெறும் முழக்கமாய் இருக்கக்கூடாது, வாய் வழியில் புறப்பட்டு வருகிற ஒரு காரியமாய் இருக்கக்கூடாது. மாறாக நம் கிரியையில் வெளிப்படட்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அது வெளிப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் நமக்குள்ளிருந்து வெளிப்படட்டும். அது மற்றவர்களையும் அந்த தெய்வீக தரிசனத்துக்கு நேராய் கொண்டு வந்து சேர்க்கும். பாருங்கள், வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. பேழை கிளம்பி போனது, அப்படியே மேலே எழும்பி போனது. இப்படிதானே கர்த்தர் மகிமையின் சபையை தன்னோடு கூட எடுத்துக்கொள்ள இருக்கிறார். அதை தான் நாம் இரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். ஆனால் சீக்கிரத்தில் நாம் கிளம்பி போக இருக்கிறோம். கர்த்தர் மகிமையின் சபையை எடுத்துக்கொள்ள இருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்திருக்கிற தேவஜனமே, உணர்ந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, அதற்கேற்ற கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துகிறீர்களா? ஆழமான அஸ்திபாரத்தை உலகத்தில் போட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? பேழையை கட்டி எழுப்புகிறீர்களா? அல்லது மண்ணின் காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து குவித்து கொண்டிருக்கிறீர்களா? விசுவாசத்தை குறித்து போதிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனே, நாம் இந்த உலகத்தில் தற்காலிகமாய்தான் இருக்கிறோம் என்று சொல்லி பிரசங்கிக்கிற ஊழியக்காரனே, இன்றைக்கு இந்த உலகத்திலே ஆழமான அஸ்திபாரத்தை நீ போட்டு கொண்டிருக்கிறாயா? சொத்துக்களை வாங்கி குவித்து கொண்டிருக்கிறாயா? பொன்னையும் பொருளையும் திரளாய் சேர்த்து கொண்டிருக்கிறாயா? கிளம்பி போகிறோம் என்று சொல்லி பிரசங்கிக்கிற தேவஜனமே, பேசுகிற தேவ ஊழியக்காரனே, நீ உன் வாழ்க்கையில் கிரியையில் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? நாம் இந்த உலகத்தில் பரதேசிகள் என்று சொல்லுகிற தேவ ஊழியர்களே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? பணத்தின் பின்பாக, பொருளாசைக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள், வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உலகத்தில் உங்கள் சொத்துக்களின் மதிப்பு கூடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யவில்லை. உங்கள் சொத்துக்களை வாரி குவித்து உங்கள் பேரில் நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பேழையை கட்டி எழுப்பவில்லை. மாறாக பேழைக்கு உட்படாத கூட்டம் போல உலகத்தில் தான் ஆழமான அஸ்திபாரத்தை நீங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
ஆனால் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் சபைக்கு உணர்த்தி காட்டுகிற காரியம் என்ன? வார்த்தைக்கு நேராய் திருப்பப்படட்டும், வார்த்தைக்கு நேராய் என் ஜனங்கள் திரும்பி வரட்டும். பொன்னையும் பொருளையும் தேடினது போதும், மண்ணின் காரியங்களை நாடி தேடினது போதும், என் வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நோவா மற்றும் நோவாவோடு கூட இணைந்து செயல்பட்ட 7 பேர், ஆக மொத்தத்தில் 8 பேர் ஒரே குடும்பமாய் இணைந்து செயல்பட்டார்கள். அது ஒரே குடும்பம், ஒரே தரிசனம், ஒரே தெய்வீக தரிசனம். அது என்ன? வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இன்றைக்கு உங்கள் சபைகள் வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும், உங்கள் விசுவாச குடும்பங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும், ஊழியங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும். அதைதான் கர்த்தர் குடும்பம் என்று சொல்லுகிறார். வாசியுங்கள், எபேசியரின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசியுங்கள். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். நாம் அவரை சேர்ந்தவர்கள். நம்முடைய ஆண்டவர் மண்ணுக்குரியதை தேடினாரா? நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் மாமிசத்தில் வெளிப்பட்ட பொழுது பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைத்தாரா? மாட மாளிகை கட்டி எழுப்பினாரா? மண்ணுக்குரியதை தேடினாரா? அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுத்தாரா? இல்லை. தெய்வீக தரிசனத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார், வாழ்ந்து காட்டினார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் தேவ ஜனங்களில் ஒரு கூட்டம் மண்ணுக்குரியவைகளையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள், மண்ணுக்குரியவைகளுக்கு பின்பாகவே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, பெரிய சபையை கட்ட வேண்டும், பிரம்மாண்டமான சபையை கட்ட வேண்டும், பல கோடி ரூபாயில் பிரம்மாண்டமான இடத்தை வாங்க வேண்டும். வேண்டாம், இந்த தரிசனங்கள் எல்லாம் வேண்டாம். பேழையை கட்டி எழுப்புங்கள், வார்த்தைக்கு நேராய் ஜனங்களை திருப்புங்கள், நீங்கள் வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். நம்முடைய எஜமான் அதி சீக்கிரத்தில் வெளிப்பட இருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் அடையத்தக்கதாய், உங்கள் மந்தைகளை ஆயத்தப்படுத்தத்தக்கதாய், மந்தைகளின் கண்கள் மகிமையின் தரிசனத்தை நோக்கி எழும்பத்தக்கதாய் உங்கள் கண்கள் முந்தி மகிமையின் தரிசனத்தை நோக்கி பார்க்கட்டும். மண்ணுக்குரியவைகள் விட்டு திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நோவாவின் நாட்களில், நோவாவின் காலத்தில் என்ன நடைபெற்றதோ அதே போல மனுஷகுமாரனின் காலத்திலும், மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடைபெறும் என்று சொல்லி கர்த்தர் தன் வார்த்தையில் வெளிப்படுத்தினார். நோவா செய்த மிக முக்கியமான இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. அதை சபையானது இந்த கடைசி நாட்களில் அதி தீவிரமாய் செய்ய வேண்டியது அவசியம். மிக வைராக்கியமாய் இந்த காரியத்தை சபையானது செய்ய வேண்டியது அவசியம். எதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார்? வாசியுங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். குடும்பத்தை ரட்சிப்பதற்கு எதை உண்டு பண்ணினான்? பேழையை உண்டு பண்ணினான். காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, ரகசிய வருகை காணாத ஒரு காரியம், இதுவரையிலும் உலகம் கண்டிராத ஒரு காரியம். அன்றைக்கு நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயத்தை உலகம் கண்டது இல்லை. அதே போலத்தான் இன்றைக்கும் உலகமானது கர்த்தருடைய ரகசிய வருகை என்று சொல்லி பேசினால் பரியாசம் பண்ணும் ஒரு கூட்டம், அது எப்படி எடுத்துக்கொள்வார், அது எப்படி சாத்தியம் என்றெல்லாம் சொல்லி பரியாசம் பேசுகிற பல பேர் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பேழையை உண்டு பண்ணினான். பாருங்கள், நீ கொப்பேர் மரத்தால் நீ உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணி என்று சொல்லி கர்த்தர் சொன்னதின் காரியத்தை கவனித்து பாருங்கள். ஜலப்பிரளயம் வரப்போகிறது. அதனால் நோவா உலகத்திலேயே ஒரு உயர்ந்த இடத்தில் போய் நீயும் உன் குடும்பமும் உங்களை ஒளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லவில்லை.
இந்த மலை சிகரத்தில் போய் தங்கிவிடு, ஜலப்பிரளயத்துக்கு தப்புவிக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லவில்லை. மாறாக பேழையை உண்டு பண்ணு. எதற்காக? வரும் நாட்களில் அது என் வருகைக்கு திருஷ்டாந்தமாய் காணப்படும். வரும் நாட்களில் என் சபைக்கு அது மிகப்பெரிய ஒரு திருஷ்டாந்தமாய் காணப்படும்படிக்கு பேழையை உண்டு பண்ணு. காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று அவர் பேழையை உண்டு பண்ணின அதே நேரத்தில் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம். வாசியுங்கள் 2 பேதுருவின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை. அப்படி என்றால் நோவா ஒரு பிரசங்கத்தை தொடர்ச்சியாய் செய்து கொண்டிருந்தார். நோவா மாத்திரமல்ல, நோவாவோடு கூட மற்றவர்களும் இணைந்து 8 பேராய் அந்த ஊழியத்தை செய்தார்கள். நீதியை பிரசங்கித்தார்கள், காணாதவைகளை குறித்து பிரசங்கித்தார்கள், தேவ எச்சரிப்பை குறித்து பேசினார்கள். இன்றைக்கு சபையானது அதி தீவிரமாய் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 2வது காரியம், அதி தீவிரமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீதியை குறித்து பிரசங்கியுங்கள், காணாததை குறித்து பிரசங்கியுங்கள். மறு உலக வாழ்வு காணாத காரியம், கர்த்தரின் ரகசிய வருகை காணாத காரியம். பிரசங்கியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசுங்கள். நீதியை எவ்வளவு தீவிரமாய் அவர் பிரசங்கித்திருப்பார். ஏனென்றால் எப்பொழுது ஜலப்பிரளயம் வரும் என்பது நோவாவுக்கு தெரியாது. அதி தீவிரமாய் பேச ஆரம்பித்தார். அப்படிதான் கர்த்தருடைய ரகசிய வருகை எப்பொழுது என்பது நமக்கு தெரியாது. தீவிரம் காட்டும். சபையானது தீவிரம் காட்ட வேண்டும், ஊழியத்தில் தீவிரம் காட்ட வேண்டும். அதி தீவிரமாய் ஜனங்களை கர்த்தர் பக்கத்தில் திருப்ப வேண்டும் என்பதற்காக, இரட்சிப்பை உலகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதி தீவிரமாய் சபையானது கர்த்தருடைய வார்த்தைக்கென்று வைராக்கியமாய் எழும்ப வேண்டியது அவசியம். கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் வேகமாய் துரிதமாய் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவசியம். பாருங்கள், கர்த்தர் இதை சபையிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீதியை பிரசங்கித்த நோவா முதலான 8 பேர். உங்கள் சபைக்குள் இந்த தரிசனத்தை ஊற்றுங்கள். சபையில் இருக்கும் ஒவ்வொருவரும் சுவிசேஷ ஊழியத்தை செய்யத்தக்கதாய் உங்களை தட்டி எழுப்புங்கள். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கென்று வைராக்கியமாய் எழும்பட்டும். ஏனென்றால் கர்த்தரின் வருகை மிக சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. பாருங்கள், கடைசி நாட்களில் கொடிதான அழிவுகள் ஒன்றன் பின் ஒன்றாய் உலகத்தில் வந்து கொண்டிருக்க நாம் அதி தீவிரமாய் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேச வேண்டியது அவசியம். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் பலத்த ரட்சிப்பை உண்டு பண்ணுவார். பாருங்கள், அன்றைக்கு நோவாவின் குடும்பம் மாத்திரம்தான் தப்புவிக்கப்பட்டது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் சபையாகிய நீங்களும் நானும் எழும்பி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் ஆச்சரியமான ரட்சிப்பை உண்டு பண்ணுவார். அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகத்திலே 13வது அதிகாரத்தில் 48வது வசனத்தை வாசியுங்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். துன்மார்க்கன் உணர்ந்து கொள்ள மாட்டான். ஆனால் நித்திய ஜீவனுக்கென்று யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் நீங்களும் நானும் எழும்பி கர்த்தருக்கென்று அதி தீவிரமாய் கர்த்தரின் காரியங்களை எடுத்து உரைக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கு நேராக நாம் திருப்ப ஆரம்பிப்போம். சபையே ஆயத்தப்பட, அதி தீவிரமாய் செயல்படு. கர்த்தருடைய காரியங்களில் வைராக்கியம் கொண்டு நீங்களும் நானும் அதி தீவிரமாய் செயல்பட வேண்டிய கடைசி நாட்கள் இது. சுவிசேஷ பாரம் நம்முடைய உள்ளத்தை அதிகமாய் அழுத்தட்டும். சுவிசேஷ தாகம் நமக்குள் பற்றி எரியட்டும். சுவிசேஷத்தின் அக்கினி நமக்குள் பற்றி எரியட்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தரிசனத்தை ஊற்ற ஆரம்பியுங்கள். உங்களை சேர்ந்தவர்களுக்குள் ஊற்ற ஆரம்பியுங்கள். கணவன் தன் மனைவிக்குள்ளும், மனைவி தன் கணவனுக்குள்ளும், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்குள்ளும்
ஊழியக்காரன் தன் சபைகளுக்குள்ளும் தெய்வீக தரிசனத்தை ஊற்றட்டும், பற்றி எரியட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தை குறித்த தனியாத தாகம், கர்த்தருடைய வார்த்தைக்கென்று வைராக்கியமாய் எழும்பி ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற தனியாத தாகம் ஒவ்வொருக்குள்ளும் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கட்டும். சற்று யோசித்து பாருங்கள். அன்றைக்கு நோவாவும் நோவாவை சேர்ந்தவர்களும் எப்படி அந்த பிரசங்கத்தை செய்திருப்பார்கள். எதை சொன்னாலும் எதை பேசினாலும் ஒட்டுமொத்தத்தில் அந்த ஜனங்களுக்கு அவர்கள் சுட்டி காட்டின காரியம் என்ன? ஜலப்பிரளயம் வரப்போகிறது, பேழைக்குள் வந்து விடுங்கள். அப்படிதான் நீங்களும் நானும். நம்முடைய பிரசங்கங்கள் ஒட்டுமொத்தமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருப்பொருளாய் வைத்து பிரசங்கிக்கப்படட்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவண்டையிலே நெருங்கி சேருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படியே பாதுகாப்புக்குள் புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லி புறஜாதிகளை வருந்தி அழைக்க ஆரம்பிப்போம். கர்த்தரை அறியாத ஜனங்களை வருந்தி அழைக்க ஆரம்பிப்போம். நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாய் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தரின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. பாருங்கள், நாம் தீவிரம் காட்ட வேண்டும். எதனால் நாம் தீவிரம் காட்ட வேண்டும்? வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 34வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். காணாதவைகளை குறித்த தேவ எச்சரிப்பை கர்த்தர் தன் வார்த்தையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். காணாதவைகளை குறித்து அன்றைக்கு நோவாவுக்கு ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்தது போல கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் நோவாவின் காலத்துக்கு ஒத்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைக்கும் கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரே படுக்கையில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரகசிய வருகை வித்தியாசத்தை உண்டு பண்ணும். இரண்டு பேரும் இளைப்பாரி கொண்டிருக்கிறவர்கள் போலத்தான் காணப்படும். இரண்டு பேரும் வார்த்தையில் இளைப்பாரி கொண்டிருக்கிறவர்கள் போலத்தான் காணப்படும். எல்லாம் ஒன்று போலத்தான் காணப்படும். ஆனால் கர்த்தரின் இரகசிய வருகை வித்தியாசத்தை உண்டு பண்ணும். ஒரே படுக்கையில் இருக்கிற இரண்டு பேரும் இளைப்பாரி கொண்டிருக்கிறது போலத்தான் தெரியும். இரண்டு பேரும் வசனத்துக்கு ஏற்றவர்கள் போன்ற ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டது போலத்தான் காணப்படும். ஆனால் அந்த ஒரே ராத்திரி, அந்த ஒரு சன பொழுது வித்தியாசத்தை உண்டு பண்ணும். எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒருவன், கைவிடப்படுகிற மற்றொருவன். அதே போல திரிகை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகள், இந்த வசனத்தை ஒப்பிட்டு வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 40வது வசனத்தோடு கூட ஒப்பிட்டு தியானித்து பாருங்கள். ஏந்திரம் அரைத்தல் என்பதை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏந்திரம் அரைத்தல் என்று சொன்னால் மாவரைத்தல். மாவை எதற்காக அரைப்பார்கள்? அப்பம் சுடுவதற்காக. அப்பம் சுடுதல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். அவர்களுடைய போஜனத்துக்காக மாத்திரமல்ல, தேவ சந்நிதியில் அர்ப்பணிக்கப்படுவதற்காக அர்ப்பணிப்பை காட்டுகிறது, ஆராதனையை காட்டுகிறது. எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறது போலத்தான் காணப்படும். எல்லாரும் ஆராதனை வீரர்களைப் போலத்தான் காணப்படுவார்கள். எல்லாரும் தேவனுக்கேற்ற ஆராதனையை செய்வது போலத்தான் காணப்படும். ஆனால் கர்த்தரின் வருகை வித்தியாசத்தை உண்டு பண்ணும். மகிமையின் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வித்தியாசத்தை உண்டு பண்ணும். அது மாத்திரமல்ல, வயலில் இருக்கிற இரண்டு பேர். வயல்வெளி என்று சொன்னாலே அது எதை காட்டுகிறது? பணித்தளத்தை காட்டுகிறது, ஊழிய பணித்தளத்தை காட்டுகிறது. எல்லாம் ஊழியம் செய்கிறவர்கள் போலத்தான் காணப்படுவார்கள். எல்லாம் ஊழியத்தை செய்கிறது போலத்தான் இருக்கும். எல்லா ஊழியமும் ஒன்று போலத்தான் காணப்படும். ஆனால் கர்த்தரின் இரகசிய வருகை வித்தியாசத்தை உண்டு பண்ணும். யார் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், யார் கைவிடப்படுகிறார்கள்? மண்ணுக்குரியதை தேடினவர்கள், மண்ணுக்குரியதின் பின்பாகவே ஓடினவர்கள், மண்ணில் ஆழமான அஸ்திபாரத்தை போடுகிற அத்தனை பேரும்
கைவிடப்பட்டு போவார்கள். ஆனால் பேழையை உண்டு பண்ணுகிறவர்கள், அப்படி என்றால் வரப்போகிறதை நாடி தேடுகிறவர்கள், மண்ணுக்குரியவைகளை உதறி தள்ளிவிட்டு மகிமையான காரியத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறவர்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். சபையானது உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்தைப் போல உணர்வற்றதாய் தேவ ஜனங்கள் காணப்படக்கூடாது. மாறாக சபையானது உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு நோவாவின் நாட்களில் நோவா எப்படி செயல்பட்டாரோ அதே போல வார்த்தைக்கு நேராய் ஜனங்களை திருப்புங்கள். வார்த்தைக்கு நேராய் ஜனங்களை திருப்புங்கள். நீதியை பிரசங்கியுங்கள். பாவத்தை கண்டித்து பேசுங்கள். மறுரூபத்தை குறித்து ஜனங்களிடத்தில் உணர்த்தி காட்டுங்கள். பரிசுத்தம் அடைதலை குறித்து ஜனங்களை கண்டித்து பேசுங்கள். மறுரூபத்துக்கு நேராய் ஜனங்களை உந்தி தள்ள ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியதின் அவசியத்தை குறித்து ஜனங்களுக்கு பேசுங்கள். எப்படி வேண்டுமானாலும் இரு, எப்படி வேண்டுமானாலும் நீ இருந்தாலும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்கிற அலங்கோலமான வார்த்தைகள் வேண்டாம், வேண்டாம். வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். ஜனங்களை திருப்புங்கள். வார்த்தைக்கு நேராய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எபேசியரின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளாயிருக்கிறது. காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இந்த கடைசி நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேவஜனமே, நீங்களும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கென்று வைராக்கியம் கொண்டு எழும்ப ஆரம்பிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கென்று அதி தீவிரமாய் செயல்பட ஆரம்பிப்போம். நம்மை சேர்ந்தவர்களை பரம தரிசனத்துக்கு நேராய் உந்தி தள்ள ஆரம்பிப்போம். நீதியை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பிப்போம். நம் பரிசுத்தவான்களின் ராஜாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வர இருக்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும்.